புரியலப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸ் முடித்து உள்ளேன். இது நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க? ஹரி, நாமக்கல் தானே சொன்னீங்க? திருப்பூர். என்ன லஞ்ச்? இல்லை, இப்போ காலையில் அக்கா பசங்களுக்கு புளி சாதம் இப்படி கிளறி வச்சேன்னா அதுவே கொஞ்சம் இருக்குது. அல்லாமல் ரசம் வச்சுருக்கேன், சாப்பாடு மட்டும் வைக்கணும். அதான் மலைப்பா இருக்குது, செவனேன்னு புளி சாதமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் திருப்பூர். ஓகே ஓகேப்பா. எங்கே? அந்த அரசு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குல்லப்பா, அது பக்கத்தில். உங்கள் வீடியோ பார்த்தேன், அருமையாக இருந்தது. லைக் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகேப்பா. திருப்பூர். நீங்கள் அரியலூர் தானே சொன்னீங்க? காலையில் என்ன சாப்பாடு, மத்தியானம் என்ன சாப்பாடு? காலையிலேயே பசங்களுக்கு வந்துட்டு புளி சாதமும் மீன் மேக்கர் இது சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையாப்பா, அதுவும் சமைச்சு வச்சு டிஃபன் அமுச்சு விட்டேன். அப்புறம் காலையில் அதிலே கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் ரசம் வச்சேன்னா வாழைக்காய் பொரியல், வாழைப்பூ இருக்குல்ல, அதுவும் அப்புறம் வாழைக்காய் பொரியலும் பண்ணினேன். மதிய சாப்பாடு மட்டும் வைக்கணும். சென்னை குன்றத்தூர் இருந்து குணா. ஹாய் ஹாய்ப்பா. ஹாய் குணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா அக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படிங்க அக்கா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேப்பா, காலையில் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம், அது பக்கத்தில் தான்ப்பா இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான் இருக்காங்க. அங்கே தான் மாமா வேலை செஞ்சார், பக்கத்துலேயே தான் இருக்காங்க. சாப்பாடு வச்சு பார்சல் அனுப்புங்க. பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அனுப்புவோம்ப்பா. எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக பெரம்பலூர் வந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக சாப்பாடு சமைச்சு அனுப்பி வைக்கிறேன். ஆமாம் அக்கா, நல்லா இருக்கேன்க்கா. என்னாச்சு, லைவ் வந்து ரொம்ப நாள் ஆகுது, பார்க்கவே முடியலை. உங்களால் ரொம்ப பிஸிலாம் இல்லைப்பா, கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்புறம் தம்பி எப்படி சொல்கிறது, ஃபோன் எடுத்தாலே பிடிக்கிட்டு ஓடிடுறாங்கப்பா. ஃபோனை போட்டு கீழே உடச்சிட்டான். இன்னொன்று சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், என்னோடய ஃபோன் வந்து தொலைஞ்சு போச்சு. ஜூன் 4 என்னோடய ஃபோன் தொலைஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு வந்தேன்னா, அன்றைக்கி எப்படி தான் திருடினாங்கன்னே தெரியல. பேக்கில் வச்சுருந்தேன், தம்பியும் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். எப்படி திருடிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல. வேறு பின்னாடி பேக் கவரில் வேறு 3500 காசு வச்சுருந்தேன், அதோட ஃபோனோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால வெறுத்து போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அப்புறம் மறுபடியும் அம்மா, இது வந்து அம்மாவோட ஃபோன், இதில் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுட்டு போயிட்டாங்க என்னோடய ஃபோனை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அரியலூர் தான். ஓகே ஓகேப்பா. ஏழுமலை. ஹாய் ஹாய் ஹாப்பா. உடம்புக்கு என்னாச்சு? மாத்திரை எல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க, ஓகேங்களா? பாப்பா எப்படி இருக்காங்க? பாப்பா தம்பி ரொம்ப நல்லா இருக்கான்ப்பா, தூங்கிட்டாரு. போட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். அக்கா சேனல் லைக் பண்ணுங்க குணா, லைக் பண்ணுங்க. அக்கா நல்லா இருக்கிறீங்களா? பார்த்து ரொம்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மணி, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?